தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ரொம்ப வலிக்குதா? பாரு, வருண் இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஆனா அதுக்குள்ள நீ செத்துட்டேன்னு ஒரு டிராமா பண்ணி மறுபடியும் அவனை கஷ்டப்படுத்திட்ட. அவன் இனிமேலாவது வெண்ணிலா கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். இடைஞ்சலா நீ ஏதாவது பண்ண, சித்திய மன்னிச்சாலும் இன்னொரு தடவை நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். கௌதம், போலாம். ஒன்றும் இல்லை சித்தி, நான் கொஞ்சம் டைட்டா கட்டிட்டேன். அதான் எப்படி அவுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அத்தை, சாரா இனி வருண் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவ மறுபடியும் வருவா. அடிப்பட்ட பாம்புல கண்டிப்பா துரத்தும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. போய் கார்ல ஏறு. கௌதம். சித்தி, என்ன வான்மதி, நம்மள ஏன் அவங்க காட்டி கொடுக்கலன்னு பாக்குறியா? நீயும் சாரா கூட சேர்ந்து பிளான் பண்றத இத்தோட நிறுத்திக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? என் குடும்பத்தை தொட நினைச்ச இவங்களுக்கே இந்த நிலைமைனா, என் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிற உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுக்கோ. சாரா செத்துட்டான்னு போட்ட டிராமா நீ கொடுத்த ஐடியா தானே? எனக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்ல, கோயில்ல வெண்ணிலாவோட தாலிய பறிக்க ஆள் அனுப்புனதும் நீதானு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் அமைதியா இருக்குன்னு பாக்குறியா? என் அக்கா தான் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அது உன்னால கெட்டுட வேண்டான்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லா நேரமும் நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. நீ என் குடும்பத்துக்கு எதிரா பண்ற எல்லா வேலையையும் இத்தோட நிறுத்திக்கோ. இல்லன்னு வை. நான் சொன்னா கௌதமே உன்னை தலை கீழா கட்டி தொங்க விடுவான். வருண தொடணும்னு நீ நினைக்கும் போதெல்லாம் உன் கண்ணுல தெரியுற இந்த பயம் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். போய் வண்டியில ஏறு. பாவி, எவ்வளவு டைட்டா கட்டியிருக்கா. கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு கொண்டு இருப்பானே. எனக்கு சாவு பயத்தை காமிக்கிறோங்களா? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம், அந்த அண்ணாமலை ரொம்ப மோசமானவ. அவகிட்ட மோதுனா நமக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேல வருண் உனக்கு தேவையில்ல. நாம பழையபடி அமெரிக்காக்கே போயிடலாம். இல்லம்மா, என்னையே அந்த வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வான்மதி தான். நமக்கு ஐடியா கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இப்ப பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கா. அவளையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிக்கிறேன்.
ஒரு நிமிஷம். அங்க நடந்தது எதுவும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம். முக்கியமா வருணுக்கு தெரியவே கூடாது. வெண்ணிலா, ஒரு நிமிஷம். வெண்ணிலா, லீலாவதி அத்தை என் மேல கோவமா இருக்காங்க. நீதான் எப்படியாவது பேசி அவங்கள சரி பண்ணணும். நீ பண்ண வேலைக்கு யாருக்கு தான் கோவம் வராது? ஆமாக்கா, நீ பண்ணதை நினைச்சு எனக்கும் உன் மேல வருத்தமா தான் இருக்கு. அண்ணாமலை அத்தைக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்க கூடாதுன்னு தான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். பட் என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. வெண்ணிலா, நான் வேணும்னு அப்படி பண்ணலடி. உனக்கு நல்லது நடக்கும் நினைச்சுதான் அப்படி பண்ண. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்ணியிருந்தா நீ என்கிட்ட சொல்லிட்டே பண்ணிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லலையே. அப்போ நீ என்ன நம்பலையா? நான் உன்னை நம்புறேன்க்கா. ஆனா எல்லாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. நீ எனக்கு நல்லதுன்னு நினைச்சு ஒண்ணு பண்ண போய் அது வருண் உயிருக்கே ஆபத்தா போச்சு. ஏதாவது தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி வீட்ல யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா எதுவும் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத. ஏன்னா இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். நம்ம அப்பா அம்மாவோட மானம் கௌரவம் எல்லாம் இந்த வீட்ல நம்ம வாழற வாழ்க்கையில தான் இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அது எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம் ஆகும். இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ. இவெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. சாரிடி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ நீலாவதி அத்தைக்கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணடி. சரி வா. போடி, போய் பேசு. போ. அத்தை, நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. அக்கா வா. அக்கா பண்ணது தப்புதான். ஆனா அவ வேணும்னே அப்படி பண்ணல அத்தை. ஏதோ எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு அப்படி பண்ணிட்டா. அதுக்குன்னு இப்படி ஒரு பொய்ய சொல்லணுமா? இவ பண்ண காரியத்தால வருணுக்கு ஏதாவது ஆயிருந்தா? எனக்கு புரியுது அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும்னு அக்கா நினைக்கல. அவ எனக்கு நல்லது பண்ண போய் இப்படி தப்பாயிடுச்சு. அக்கா சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்திருக்கா. அவளுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதனாலதான் அத்தை இப்படி பண்ணிட்டா. தயவு செஞ்சு அக்காவை மன்னிச்சிடுங்க. ஆமா அத்தை, வருணும் வெண்ணிலாவும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு வருண் சாராவை மறக்கணும் தான் இப்படி பண்ணிட்டேன். அது இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் நான் எதிர்பார்க்கல. நீங்க தானே அத்தை சொன்னீங்க, இந்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாரும் சேர்ந்துதான் சரி பண்ணணும்னு. அதனாலதான் வெண்ணிலாக்காக இத பண்ணேன். அது தப்பாயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. சத்தியமா இனிமே உங்களுக்கு தெரியாம எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அத்தை, ப்ராமிஸ். அத்தை, அக்கா தான் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்றான்ல, அவளை மன்னிச்சிடுங்க அத்தை. சரி போ. ஆனா இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ. கண்டிப்பா அத்தை, இனிமே உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன். அத்தை, இப்பவாது கொஞ்சம் சிரிக்கலாமே. அப்பாடா, அத்தை சிரிச்சிட்டாங்க. அக்கா, அத்தை ஒண்ணு மன்னிச்சிட்டாங்க. வா போலாம். வரேங்க.
கௌதம், நீங்களும் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? நான் தான் அவ்வளவு தூரம் எல்லார்கிட்டயும் ஏன் வருண் விஷயத்துல போய் சொன்னேன், எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி கோவமா இருந்தா எப்படி கௌதம்? இங்க பாருங்க கௌதம், எதுவா இருந்தாலும் முகத்தை பார்த்து பேசுங்க. நான் உங்களுக்கு என்ன விளக்கம் தேவையோ சொல்றேன். நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம் வான்மதி. வெண்ணிலாவில இருந்து அண்ணாமலை சித்தி வரைக்கும் எல்லாரும் நீங்க சொல்றத நம்பியிருக்கலாம். ஆனா என்னால நம்ப முடியாது. ஏன் கௌதம் அப்படி சொல்றீங்க? என்ன வருண் வெண்ணிலா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நீங்க செய்யற எல்லா விஷயமும் வருணையும் வெண்ணிலாவையும் பிரிச்சு வைக்க என்னெல்லாம் முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வருண் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதும் வெண்ணிலாவை வீட்டுக்கு அனுப்பி பிரச்சனை பெருசாக தான் ட்ரை பண்ணீங்களே தவிர வருணையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்னங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஏங்க அப்படிலாம் பண்ண போறேன்? அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு உங்க எல்லாரும் மாதிரியும் நானும் தாங்க ஆசைப்படுறேன். சொல்ல போனா உங்க எல்லாரையும் விட அதுக்காக அதிகமா போராடுறேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. நான் எப்ப வெண்ணிலாவையும் வருணையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சேன்? எங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் இல்ல வான்மதி, என்னால நிறைய விஷயம் சொல்ல. வருண் சாப்பிடாம இருக்கும்போது எல்லாரும் அவனை எப்படி ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியாம போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க மட்டும்தான் உங்க அப்பா அம்மா வர வச்சு வெண்ணிலா வீட்டுக்கு அனுப்ப நினைச்சீங்க. அதுக்கு முன்னாடி ஹனிமூன் போயிட்டு வந்தப்பவும் இப்படிதான் பண்ணீங்க. சாரா இங்க வந்து தங்கினப்பவும் நீங்க வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைக்கதான் முயற்சி பண்ணீங்க. இப்படி என்னால சொல்லிக்கிட்டே போக முடியும். சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற யாரும் இப்படி எல்லா பிரச்சனையிலையும் என் தங்கச்சி எதுக்கு இங்க கஷ்டப்படணும், வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு உங்க மங்கா பெரியம்மா வந்து அந்த பேச்சு பேசுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க வெண்ணிலா வந்து கூட்டிட்டு போக சொல்லாம அவங்க இங்க வந்திருப்பாங்களா? இந்த ஆள அண்ணாமலையத்த சொல்றதெல்லாம் யோசிக்காம செய்யற தத்தின்னு நினைச்சா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டா கேக்குறானே, இப்ப என்ன பண்றது? நீங்க சாரா செத்துட்டான்னு சொன்னதுக்கு பின்னாடி கூட வருண் வெண்ணிலாவை வெறுக்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் தோணும். நான் நல்லதுன்னு நினைச்சு பண்ணது எல்லாமே இப்படி உங்க கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேச சொன்னது, சாரா செத்துட்டான்னு போய் சொன்னது எல்லாமே வருணை எப்படியாவது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு நினைச்சுதானு நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க எப்படி சந்தேகப்பட்டா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என் தங்கச்சி எப்படியாவது இந்த குடும்பத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துடணும்னு முழு நேரமும் யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு மென்டல் பிரஷர் ஆகிருக்கேன்னு எனக்கு தாங்க தெரியும். அதை யாருமே புரிஞ்சுக்கல. மத்தவங்க புரிஞ்சுக்காதது கூட எனக்கு கஷ்டமா தெரியல. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்கன்னு நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஏண்டா உயிரோட இருக்கும், இதுக்கு செத்துடலாமேன்னு தோணுது. கரெக்ட், நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? இல்லங்க, இதுக்கு மேல நான் எப்படி என்ன நிரூபிக்கிறதுன்னு தெரியல. எப்ப நீங்களே என்ன வெண்ணிலாவை நான் இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறேன்னு நினைச்சிட்டீங்களோ, இனிமே யாரும் என்ன நம்ப போறது இல்ல. நான் இல்லாம என் தங்கச்சி நல்லா இருப்பானா அதுக்காக நான் சாக கூட ரெடிதான். ஐயோ, நான் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். அதுக்கு போய் நீங்க இப்படி எல்லாம். சரி, ஓகே. என்னங்க, அத்தையும் சரி அண்ணாமலை அத்தையும் சரி என் மேல கோவத்துல இருந்த அப்ப கூட நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ நீங்களே இப்படி பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல. என் மனசு அப்படி வலிக்குது. என்ன மன்னிச்சிடுங்க. சரி, விடுங்க. நானும் ரொம்ப கோவப்படுறேன். இதுக்கு மேல இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன். சாரி கௌதம், நான் ஏதோ நல்லதுன்னு நினைச்சு பண்ண போய் எல்லாமே வெண்ணிலா வருணுக்கு தப்பா போய் முடிஞ்சிருச்சு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க மட்டும் என்ன வெறுத்துறாதீங்க. அதை என்னால என்னைக்கும் தாங்கிக்க முடியாது.
இல்லைங்க, இனிமே அப்படி கோவப்பட மாட்டேன். This will work, sir. See the sales numbers and the profit ratio. It's a good start. Need proper financial support system to expand our business, sir. Then our brand will be the most valuable asset for us. Believe me, sir. Believe me, please. We will reach the international market in short span. Sir. நான் பேச்சுக்காகலாம் சொல்லல சார். Our brand have that potential. Yes, sir. நம்மளால முடியும் சார். ஏங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சாப்பிடாம இருந்துதானே உடம்ப வீக் ஆக்குனீங்க. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா எப்படிங்க? மீட்டிங் போயிட்டு இருக்கு, கத்திட்டு இருக்காத. சாரி சார். ஓகே சார். ஏங்க உங்க பிசினஸ் மீட்டிங் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு பண்ண வேண்டியது தானே? வயித்த பட்டினி போட்டுட்டு யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? வருண், you are listening? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சாரி சாரி சாரி. ஓ வெண்ணிலா. இது வேலைக்காகாது, இருங்க வரேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இந்த டீலை என்னால முடிக்க முடியாது சார், சொன்னா கேளுங்க. சார் நீங்க மிடில் மேன்லாம் இல்ல சார். சாப்பிடுங்க. இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க இந்த டீலை முடிச்சு கொடுத்தா நீங்களும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்கலாம் சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் திங்க் பண்றேன் வருண். இந்தாங்க வரேன். என்ன வருண், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ சார், ஜஸ்ட் a minute சார். ஏய், என்ன வெண்ணிலா அது? நான் தான் பிசினஸ் கால்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. எப்படி சாப்பிட்டுட்டு என்னால அட்டென்ட் பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு பிசினஸ் பெருசா இருக்கலாம், எனக்கு நீங்க தான் பெருசு, உங்க ஹெல்த் தான் பெருசு. வெண்ணிலா புரிஞ்சுக்கோ. நான் இந்த காலை நல்லபடியா பேசி முடிச்சாதான் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க பேசுங்கங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. அப்பப்போ ஸ்பூன்ல ஒரு வாய் ஊட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டே பேசுங்க. நான் என்ன ஸ்கூல் குழந்தைய வெண்ணிலா? இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு குழந்தை மாதிரி உங்களை பாத்துக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. டைமுக்கு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தான் ஆகணும். சாப்பிட்டுக்கிட்டே எப்படி மீட்டிங் பேசுறது? இப்படி வாயை பொத்திட்டு சாப்பிட்டுட்டே பேசுங்க. சாப்பிடுங்க. ஏய், வருண், are you there? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நான் கால்ல தான் சார் இருக்கேன். போதும். லாஸ்ட் வாய், அவ்வளவுதான். லாஸ்ட் வாய். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க பேசுங்க. இந்த டீலை உங்களுக்கு முடிச்சு தரணும், அவ்வளவுதானே? ஆமா சார். ஓகே வருண், உங்க பிசினஸ் ஐடியாவோட நல்லா தான் இருக்கு. இந்த டீலு ஃபைனான்சியருக்கு ஓகே தான். ஆனா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாங்க. என்ன சார் அது? அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க கம்பெனியோட ஷேர்ல ஒரு போர்ஷனை உங்க மனைவிக்கு கொடுக்கணும், இல்ல நீங்க அவங்கள ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணணும். சார், இது என்ன மாதிரி கண்டிஷன் சார்? என் வைஃபுக்கும் பிசினஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? இங்க பாருங்க வருண், பிராக்டிக்கலா பேசுவோம். இந்த பிசினஸ் உங்க ஐடியா, இதை எக்ஸ்பாண்ட் பண்ண ஃபைனான்சியர் உங்க ஐடியாவுல இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாம் பண்ணி பிசினஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை என்ன, எனக்கும் பங்கு இருக்குன்னு கேஸ் போடலாம். சார், அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சார். வருண், இந்த மாதிரி சினாரியாவை நாங்க பார்த்திருக்கோம், அதனால நிறைய லாஸ் ஆயிருக்கும். ஒண்ணு உங்க மனைவி பங்குதாரரா இருக்கட்டும், பிசினஸ்ல எஃபோர்ட் போடட்டும், இல்ல டைவர்ஸ் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, அட்லீஸ்ட் எம்ஓயூல கையெழுத்து வாங்கி கொடுங்க. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டா நீங்க கேட்ட ஃபண்ட் கிடைச்சிடும். பிசினஸா ஒய்ஃபா நல்லா யோசிங்க. சார் சார் சார், ஹலோ. என்னங்க, மீட்டிங் முடிஞ்சுதா? இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க.
படுத்து தூங்குங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆஹா ஒன்றும் இல்லை. சரி தூங்குங்க. இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. ஒரு பிஸ்னஸ்க்காக உடனே எப்படி டைவர்ஸ் கேட்க முடியும் என்கிட்ட? ஏங்க எங்க போயிட்டாரு? ஏங்க